ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு பார்த்தீங்கன்னா பாட்னி ரிலேட்டடாக நடந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் வந்து ஒவ்வொரு வீடியோவாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பாட்னி ரிலேட்டடாக டிஆர்பி படித்தாலும் சரி அல்லது பிஓ எக்ஸாம்ஸ்க்கு பிஜிஎன் யூஜி டிஆர்பிக்கு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறப்பையும் அல்லது மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து பாட்னி ரிலேட்டடாக கொஷின் வந்து பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த கொஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்க. இதில் பேசிக்கான கொஷின்ஸு ப்ளஸ் வந்து அட்வான்ஸ்டு கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி ஒரு சில பார்ட் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்கும் அல்லது பிளேலிஸ்ட்டில் பிஜிடிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்னு இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் சரிங்களா, கீழ்கண்டவற்றில் எந்த நுண்ணுயிரி குளோரோம்பெனிக்கால் அப்படிங்கிற நுண்ணுயிர் ஜெல்லியை உருவாக்குகிறது? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்டோமைசின் வகை, அதுதான் அதுக்கான ஆன்சர்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போத் ஃபங்கல் செல்வால் deterioration and plant disease biotreat is controlled by பூஞ்சைகளின் செல்சூரை அழிக்கவல்ல மற்றும் தாவர நோயான புட்ரிட்டிஸ் கட்டுப்படுத்தும் எதிர் உயிரி மருந்து எது அப்படின்னா கிரைசோஃபில்வின். ஸோ கிரைசோஃபில்வின் அப்படிங்கிறது ஃபங்கை செல்வால் வந்து அந்த தடை பண்ணக்கூடியது. அதே வந்து செப்ளோஸ்போரின் அப்படிங்கிறது என்னென்னா பாக்டீரியாவோட கில் பண்ணக்கூடியது. அதேமாதிரி ஸ்டெப்டோமைசின் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா டியூபர்குலோசிஸ் இந்த டிசீஸ் எல்லாமே சரி பண்ணக்கூடியது. அதேமாதிரி பெனிசிலினும் பாக்டீரியாவுக்கு எதிர்பார்க்கக்கூடியது. ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே பாக்டீரியா. அது இந்த கிரைசோஃபில்வின் அது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃபங்கை, அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து எந்த நுட்பத்தின் மூலம் மூலக்கூறுகள் அதோட அளவு உருவம் சரிங்களா, சைஸு ஷேப்பு அண்ட் மாலிகுலர் வெயிட் வச்சு பண்ண அந்த குரோமோட்டோகிராஃபியரு ஜெல் ஃபில்ட்ரேஷன் குரோமோட்டோகிராஃபி. அதே அஃபினிட்டி குரோமோட்டோகிராஃபி அப்படின்னா ப்ரோட்டீனு பயாடிஸ் இது எல்லாமே செப்பரேட் பண்ணக்கூடியது. அயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமோட்டோகிராஃபி அப்படின்னா மாலிகுல் சரிங்களா, சார்ஜர் மாலிகுலை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு. எக்ஸாம்பிள் அயான், ப்ரோட்டீனு, அமினோ ஆசிட்ஸு இது எல்லாமே. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஏ ஆப்ஷனு, மற்றது எக்ஸ்ட்ரா நோட் பண்ணி வச்சுங்க. தின் லேயர் குரோமோட்டோகிராஃபி நம்ம எல்லாமே செஞ்சுருப்போம். அந்த இப்போ பாட்னியில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த என்னென்ன கலர்ஸ் வந்து ஏறுது அப்படிங்கிறத வச்சு பண்ணியிருப்போம் சரிங்களா. பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து செஞ்சு பார்ப்போம், அதுதான் டிஎல்சி சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த பொட்டன்சி ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் இஸ் நார்மலி எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம்ஸ். அதோட டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் மில்லிகிராம் மில்லிகிராம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அலகுகள் மில்லி அல்லது அலகுகள் மில்லிகிராம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இங்கே ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க, இயற்கையான பெனிசிலின் அதாவது நேச்சுரல் பெனிசிலின் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 1 and 3 வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஏவும் வியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெனிசிலின் ஜி அண்டு வி இதுதான் ஒரு சில ரெஃபரன்ஸில் பார்க்குறப்ப ஆன்சர்ஸாக வந்துச்சு. இது கொஷின் மார்க்கு. ஸோ உங்களுக்கு ஃபைனலான ஆன்சர்ஸ் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்டிஃபிஷியல் பார்க்குறப்ப அமாக்சிலின் இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாமே இருக்குது ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ நேச்சுரல் பெனிசிலின் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பெனிசிலின் ஜியும் பெனிசிலின் வியும் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து பெனிசிலின் ஏவும் பெனிசிலின் வியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபைனல் ஆன்சர்ஸ்க்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கத்திரியில் சிற்றலை நோய் அதாவது லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சால் அது ஏற்படுத்தக்கூடியது மைக்கோ பிளாஸ்மா அப்படிங்கிறது. ஸோ மைக்கோ பிளாஸ்மாவை பற்றி 11th டீட்டெயில்டாகவே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ஃபியூசாரியம் ஆக்சிபோரம் யூஸ் காஸ்டு த காட்டன் பிளான்ட். ஸோ காட்டன் பிளான்ட் வந்து நோய் ஏற்படுத்தக்கூடியது. the produce wilted disease. the fungus enter initially through. ஸோ இந்த பூஞ்சை வந்து எந்த பகுதியில் ஃபஸ்ட்டு வந்து ஊடுருவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ரூட். அப்போ இது வந்து ஃபியூசாரியம் ஆக்சிபோரம் அப்படிங்கிறது காட்டன் பிளான்ட்டில் வாடல் நோயை வந்து என்ன பண்ணக்கூடியது ஏற்படுத்தக்கூடியது சரிங்களா, வில்டட் டிசீஸு. அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இதை வச்சே ஒரு கொஷின் கேட்கலாம் சரிங்களா. இது எதை காஸ் பண்ணது, எந்த பிளான்ட்டு, இந்த மாதிரியான கொஷின்ஸ் நமக்கு வந்து வரும். அது வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து லேட் பிளைட் ஆஃப் பொட்டோட்டோ. ஸோ லேட் பிளைட்னாவே நமக்கு தெரியும் பைட்டோப்தரா தான் அதுக்கு ஆன்சர்ஸு. அதே மாதிரி சின்கைட்ரியம் எண்டோபயோட்டிக்னு பார்த்தீங்கன்னா பொட்டோட்டோவில் வார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா, வார்ட்டு டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது ஏற்படுத்தக்கூடியது. ஆல்டர்னேரியா சொலானே ஏர்லி பிளைட் டொமேட்டோவில் பொட்டேட்டோவில் இது எல்லாமே வரும். அதே மாதிரி செர்கோஸ்போரா வந்து லீவ்ஸ் ஸ்பாட்டை வந்து என்ன பண்ணக்கூடியது ஏற்படுத்தக்கூடியது சரிங்களா. இது 3 மார்க் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் மாற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஞ்ச் டாப் ஆஃப் பனானா
இந்த மாதிரியான கொஷின் வைரஸோட டிசீஸ் பற்றி படிக்கிறப்ப இது வந்துகிட்டே இருக்குது நமக்கு. அஃபைட்ஸ் மூலயமா என்ன பண்ணக்கூடியது, பரவக்கூடியது கொடுத்துருப்பாங்க. அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போவோம். அதுக்கடுத்து அல்புகோ கேண்டிடா எனும் பூஞ்சை கடுகு குடும்ப தாவரங்களில் ஊடுருவி அடர்ந்த வெண்மையான வெடிப்பு மையங்களில் ஸ்போர்களை உருவாக்கும். இந்த நோயினை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வெண்துரு நோய், அது ஒயிட் ரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். டவுனி மில்டவு இதெல்லாமே பார்த்து வச்சுங்க. நான் இதுக்கு வந்து நோட்ஸ் வந்து எழுதி வச்சுங்க, ஏன்னா இதை வச்சு நம்ம கொஷின் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச், எது மிஸ்மேட்சாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு தெரியும் அனபினா வந்து நைட்ரஜனை வந்து விஸ்லேஷன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். ரைசோபியம் வந்து ஆல்ஃபால்ஃபா இருந்துட்டு அதுவும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதேமாதிரி ஃப்ராங்கியா கூட அல்னஸ், இது ரெண்டும் ஒன்று சேர்ந்துருக்கும். ஆனால் இங்கே வந்து ரோடோஸ்பைரிலும் மைக்ரோரைஸா கொடுத்துருக்காங்க. மைக்ரோரைஸா அப்படின்னா நமக்கு தெரியும் ஃபங்கை ப்ளஸ்ஸு ரூட்டு, சரிங்களா, ஹையர் பிளான்ட் ரூட்டு சொல்லுவோம், அதுதான் மைக்ரோரைஸா. ஃபங்கை வந்து ரூட்டுக்கு வந்து நியூட்ரிஷனாக தரும், பாஸ்பேட் இந்த மாதிரி நிலைநிறுத்தி தரும். ரூட்டு அது தங்கறதுக்கான எடுத்து தரும். ஸோ ரோடோஸ்பைரிலம் அப்படிங்கிறது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, அதனால் இதுதான் ராங் ஆன்சர், சரிங்களா. ராங் ஆன்சர் அப்படிங்கிறது செகண்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் பொதுவாக உடலை இனப்பெருக்கம், அதாவது பாக்டீரியா காமன்லி ரீப்ரொடியூஸ்டு பை, அதாவது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா பைனரி ஃபிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க, சரிங்களா. அதான் அதுக்கான ஆன்சரு. இந்த கான்ஜுகேஷனு, டிரான்ஸ்டக்ஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதெல்லாமே எதில் வரும் அப்படின்னா செக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் வரும், சரிங்களா. கான்ஜுகேஷனும் இருக்குது, இருந்தாலும் அந்த செக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் நமக்கு வந்து வரும், சரிங்களா. அதிக அளவில் இருக்கிறது இந்த பைனரி ஃபிஷன் தான். பட்டிங்கும் நமக்கு வந்து 11th புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஈவன் நம்ம அதிகமாக பார்க்குறது இருசம பிளவு வருதல் அப்படின்னு சொல்லுவோம், அது அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைலி ஆர் அதர்வைஸ் கால்டு, பைலிகள் வேறு பெயர் பார்த்தீங்கன்னா ஃபிம்ப்ரீட். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து செச் பைலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அல்லது செச் பிலீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியல் ஜாயினுக்கு வந்து ரீப்ரொடக்ஷனை வந்து இப்போ என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணும். இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், பிலி ஆர் பிம்ப்ரியே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹேர் லைக் அப்பண்டேஜஸ் இருக்கக்கூடியது எது, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ட்ரோபாக்டீரியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து கான்ஜுகேஷன் கால்டு செக்ஸ் பைலி, அதாவது அந்த ரீப்ரொடக்ஷன் டைமில் ஹெல்ப் பண்ணும், அதனால் இதுக்கு பேர் வந்து செச் பைலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பெஷல் டைப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இன் அடிஷன் டு நார்மல் பைலி தேர் ஆர் ஸ்பெஷல் டைப் ஆஃப் பைலி விச் ஹெல்ப் இன் கான்ஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த பைலிக்கு பேர் செச் பைலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவும் நமக்கு இருக்குது. அதே மாதிரி பிளீரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது ஆல்கே ஃப்ளஜெல்லாவில் இருக்கிற பேர் தான் பிளீரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃப்ளஜெல்லா நமக்கு வந்து பாக்டீரியாவில் இருக்கும், ஆல்கேவிலையும் இருக்கும். இது வந்து மூவ்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது, சரிங்களா. அது பார்த்துங்க. ஃபிம்ப்ரியாக்கு வந்து நூன் சிலம்பு அப்படின்னு தமிழில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து கசைழி பாக்டீரியாவில் ஒரு முனையில் மட்டும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லோஃபோ ட்ரைக்கஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாக்டீரியா அந்த கசைகளை வச்சு நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ மோனோட்ரைக்கஸ்ஸு, லோஃபோ ட்ரைக்கஸ்ஸு, ஆம்பி ட்ரைக்கஸ்னால் ரெண்டு பக்கமுமே இருக்கும். அதே மாதிரி பெரி ட்ரைக்கஸ்னால் ஃபுல்லாக அந்த பாடி ஃபுல்லாகவே இருக்கும். ஏ ட்ரைக்கஸ் அப்படின்னா எதுவுமே இருக்காது, சரிங்களா. அங்கே ஃப்ளெஜில் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும், சரிங்களா. இன்னும் ஒரு சில டைப்லாம் இருக்குது, செஃபலோட்ரைக்கஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க, அதையும் நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ அதுக்கடுத்து பாக்டீரியாவில் இது ஏற்கனவே வந்தது தான், காமனஸ்ட் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அங்கே வெஜிடேரியன் கேட்டிருந்தாங்க, இங்கே காமன்னு கேட்டிருக்காங்க, பைனரி ஃபிஷன், அதான் அதுக்கான ஆன்சரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா பேஜ் பாதுகாப்பு உரை. ஸோ பாக்டீரியா பேஜ் அப்படின்னா நமக்கு தெரியும் வைரஸ் தான், சரிங்களா. எந்த வைரஸ் வந்து பாக்டீரியாவை வந்து கில் பண்ணதோ அந்த வைரஸுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாக்டீரியா பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். வைரஸோட அந்த இது வந்து ரெண்டே பொருள் தான் இருக்கும். ஒன்று அந்த நியூக்ளிக் ஆசிட் இருக்கும், நியூக்ளிக் ஆசிட்டை சரௌண்ட் பண்ணி ப்ரோட்டீன் கோட் இருக்கும், சரிங்களா. இதுதான் வைரஸோட இது. இதோட ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் அதுக்கு நம்ம வந்து தடுப்பு மருந்து இதெல்லாமே எதிர்ப்பு மருந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா. அது வந்து புரதம் இதுதான் இருக்கும். ஸோ ஒன்று அந்த நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறது டிஎன்ஏ இருக்கும், அப்படி இல்லைன்னா ஆர்என்ஏ இருக்கும், ரெண்டுத்தில் எதனாச்சும் ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பாக்டீரியா பேஜ் அப்படிங்கிற சொல்ல ஃபஸ்ட்டு சொன்னவர் ஃபெலிக்ஸ் டி ஹெரிலி, அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து சைனோஃபேசி அப்படின்னு வந்துட்டாலே போதும், சாஃபர்மன் மோரிஸ் தான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம், இவங்க தான், அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் ஆக்ஷன் ஆன்டிபயோட்டிக்ஸ் எதிர் உயிர் பொருட்கள் செயல்படுத்தின் அடிப்படையில் கீழ்காணும் தன்மைகளை கொண்டுள்ளது. ஸோ இது வந்து 4 மட்டும் தப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா செல் சுவர் உற்பத்தியை தடுக்கும், இன்ஹிபிஷன் ஆஃப் செல் வால் சிந்தசிஸ், டேமேஜ் ஆஃப் சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரேனு, இன்ஹிபிஷன் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் புரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ மைட்டோகாண்ட்ரியா உருவாவதை தடுப்பது இதுதான் தவறு, மற்றது எல்லாமே ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியல் செல் வால் யூஸ்வலி இம்பெர்மிபிள் டு லார்ஜர் மாலிகூல் பட் ஹேஸ் ஸ்பெஷல் ப்ரோட்டீன் சேனல் ஃபார் டிரான்ஸ்ஃபர் லார்ஜர் மாலிகூல் கால்டு. அதை வந்து போரிங்ஸ் மூலியமாக என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளார எடுத்துருப்போம். கிராம் நெகட்டிவ் பாக்டீரியங்களில் அதன் செல் சுவர் பொதுவாகவே பெரிய மூலக்கூறுகளை கடத்தும் தன்மையற்றது. ஆனாலும் பெரிய மூலக்கூறுகளை கடத்த சிறப்பான புரத வழிகளை கொண்டுள்ளது. அந்த புரத வழிகளுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா போரின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சின்ன சின்ன துளைகளாக இருக்கும். அதுக்கடுத்து கீழ்காணும் தாவர பெயர்கள் டாட்டானியம். சரிங்களா, டாட்டானியம் அப்படின்னா பேரின சொல்லும் சிற்றின சொல்லும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் டாட்டானியம் அப்படின்னு சொல்லும். சரிங்களா, அந்த பாம்புக்கு வர நேமாக இருக்கட்டும் இது எல்லாமே. இதில் மேலஸ் மாலஸ் இது பேரின பேரும் சிற்றின பேரும் ஒரே மாதிரி இருக்கு, அதனால இது தப்பு. கஜானஸ் கஜான், செஸ்பேனியா செஸ்பன், மைமோசாய்ட்ஸ். ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சேமாக வருது இது மட்டும்தான், அதை பார்த்துங்க. நாஜான்னு வரும், அது வந்து அதுவும் டாட்டோனியம் இதில் பார்த்தா. ஸோ அதுக்கடுத்து ஐசிபிஎன்னோட அந்த டைப்பு டாக்ஸானமி படிக்கிறப்ப அந்த நிறைய டைப் படிப்போம். ஹோலோ டைப்பு, ஐசோ டைப்பு, நியோ டைப் அப்படின்னு சொல்லிட்டு. டூப்ளிகேட் ஆஃப் சின் டைப்போட டூப்ளிகேட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐசோ சின் டைப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐசோ டைப் அப்படின்னா என்னென்னா ஒரிஜினல் ஸ்பீசிஸ்க்கு டூப்ளிகேட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐசோ டைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து நியோ டைப் அப்படின்னா என்னென்னா ஹோலோ டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஹோலோ டைப் அப்படின்னா ஒரிஜினலாக நம்ம எடுக்கிறது பேர் ஹோலோ டைப்பு. அந்த ஒரிஜினல் வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்ப அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும், அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நியோ டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 4-5 டைப் இருக்கும், அதை வந்து பார்த்து வச்சுங்க. அதுலேருந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க நமக்கு. டாக்ஸானமி அந்த டைப்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி தான். சரிங்களா, அது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி. நான் இப்போ ஒரு இடத்துக்கு போய் பொருளை வந்து எடுக்கிறேன், ஒரு லீஃப் எடுக்கிறேன், கூடவே 2 வந்து சேர்ந்து எடுத்து வச்சுக்கிறேன், அது டூப்ளிகேட்டு. ஒரிஜினல் தொலைஞ்சு போன பிறகு அந்த டூப்ளிகேட்டை நான் வந்து திருப்பியும் வச்சிடுறேன், அதுக்கு பேர் வந்து என்னது நியோ டைப்பு. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணி வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். அது வந்து பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எ கலெக்ஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் பாப்புலேஷன் ஆஃப் ஆர்கானிசம் நோனஸ். உயிரினங்களில் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட மக்கள் தொகையின் தொகுப்புக்கு பேர் டாக்ஸான் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பீசிஸ் ஜீனஸ் நமக்கு தெரியும், பேருன்னு சொல்லு சிற்றுன்னு சொல்லு இந்த மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி பெண்டுலஸ் ஃப்ளவர் யூகா பிளான்ட் வந்து எந்த இது மூலயமா மகரந்த சேர்க்கை நடைபெற எதுவாக இருக்குது அப்படின்னா இன்செக்ட் பாலினேஷன். அதை வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து ரெசினஸ் கம்யூனஸ் வந்து எக்ஸாம்பிள். ஆமனுக்கு வந்து ஓரில்லத்தன்மை மொனோசியஸ் அதில் வந்து வரக்கூடியது, அதை வந்து பார்த்துருங்க. புரோட்டான்ட்ரி, புரோட்டோகைனி இதெல்லாமே நமக்கு தெரியும். புரோட்டான்ட்ரி அப்படின்னா ஆண்ட்ரிஷ் வந்து மெச்சூர் ஆகும் முன்னாடி. சரிங்களா, எதுக்கு அப்படின்னா சூலகத்துக்கு முன்னாடி மகரந்தம் மெச்சூர் ஆகும். சரிங்களா, அதே வந்து புரோட்டோகைனி அப்படின்னா என்னென்னா கைனேசியம் வந்து மெச்சூர் ஆகிடும். சரிங்களா, எதுக்கு முன்னாடி மகரந்தத்துக்கு முன்னாடி சூலகம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மெச்சூர் ஆகும். சரிங்களா, இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். புரோட்டான்ட்ரினா ஆண்ட்ரிஷியம் வந்து ஃபஸ்ட்டு மெச்சூர் ஆகிடும். புரோட்டோகைனி அப்படின்னா கைனேசியம் வந்து மெச்சூர் ஆகிடும். சரிங்களா, அதுதான் அதுக்கான ஆன்சர்ஸு. மோனோசியஸ் டையோசியஸ்னால் நமக்கு தெரியும், மேல் பிளான்ட்டும் ஃபீமேல் பிளான்ட்டும் ஒரே இதில் இருந்துச்சு ஃப்ளவரு. சரிங்களா, இதுலேயே மேலு அதுக்கடுத்து ஃபீமேல் ரெண்டும் ஒரே இதில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து மொனோசியஸ் சொல்லுவோம். டையோசியஸ் அப்படின்னா மேல் தனியாக ஃபீமேல் தனியாக இருக்கும், அதுக்கு பேர் டையோசியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மகரந்த சேர்க்கை வச்சு கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம பழைய புக்குக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நியூ புக்கு 12th பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. செல் பாலினேஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆட்டோகேமி அப்படின்னு சொல்லுவோம். அதே கிராஸ் பாலினேஷன் அப்படிங்கிறது அலோகேமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து செல் பாலினேஷன்லேயே 2-3 டைப் கொடுத்துருப்பாங்க. கிளிஸ்டோகேமி, ஹோமோகேமி, இன்கம்ப்ளீட் டைகோகேமி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கிராஸ் பாலினேஷனில் பார்த்தீங்கன்னா கெய்டினோகேமி, அதுக்கடுத்து ஜீனோகேமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ கெய்டினோகேமி அப்படின்னா என்னென்னா when the pollen deposit on the another flower of the same individual plant it is said to be கெய்டினோகேமி. சரிங்களா, அதாவது ஒரு பிளான்ட் இருக்குது, இங்கே வந்து ஒரு ஃப்ளவர் இருக்குது, இங்கே ஒரு ஃப்ளவர் இருக்குது.
ஸோ இதுலேருந்து இதில் இருந்தாலுமே என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னா கெய்டினோ கேமின்னு சொல்கிறாங்க, கிராஸ் பாலினேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இது வந்து செல்ஃப் பாலினேஷன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு ஃப்ளவரு, இதில் இருக்கிற இதில் இருந்தால் தான் இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, செல்ஃப் பாலினேஷன். சரிங்களா? அதர்வைஸ் இது வந்து கிராஸ் பாலினேஷனு. ஜீனோ கேமி அப்படின்னா என்னென்னா, அனதர் ஃப்ளவர் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளான்ட் ஆஃப் சேம் ஸ்பீசிஸ். ஸோ இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது, இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இது வந்து இதில் போய் விழுந்தால் இதுக்கு பேர் தான் என்னது, ஜீனோகாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து நியூ புக்கில் நமக்கு வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கெய்டினோகாமியுமே நம்ம என்னன்னு தான் சொல்லியிருப்போம், அப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன் படிச்சிருப்போம். ஸோ இது வந்து எந்தளவுக்கு பார்த்துங்க நீங்கள். இதுதான் இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீனோகாமி, அல்லோகாமினா கிராஸ் பாலினேஷன் வரக்கூடியது, ஆட்டோகாமினா செல்ஃப் பாலினேஷனு, கெய்டினோகாமி ஏற்கனவே சொல்லிட்டோம், சேம் பிளான்ட்டு டிஃப்ரெண்ட்டு ஃப்ளவர் இது வந்து வரக்கூடியது. அதுக்கடுத்து பெந்த மற்றும் ஹூக்கர் தாவர வகைப்பாட்டில் கீழ்காணும் 2 தாவர தொகுதிகளுக்கு சமமான வகைப்பாட்டு நிலைகளை கடைப்பிடிக்கவில்லை. அதுக்கு பேர் அது வந்து மோனோகிளாமிடியாக்கும் மோனோகாட்டுக்கும். அதான் அதுக்கான ஆன்சரு. அதுக்கடுத்து ஆஞ்சியோஸ்பர்ம்களில் மிகவும் முற்காலத்திய குடும்பம் மெக்னோலியேசி அது வந்து சொல்லுவாங்க, அதுதான் அதுக்கான ஆன்சர். அதுக்கடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கொடுத்துருக்காங்க, மைக்ரோஸ்பெர்மி, எபிகைனி, அதுக்கடுத்து கொரோனரியா, காலிஸ்னி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த இந்த இதை படிச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதாக இருக்கும், ஓவரி பற்றி, சுப்ரியர் ஓவரி, இன்ஃபீரியர் ஓவரி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். மைக்ரோஸ்பெர்மி பார்த்தீங்கன்னா தேர்டு கொடுத்துருக்காங்க, ஓவரி இன்ஃபீரியர், சீடு வந்து மைனூட்டாக இருக்கும், அதனால் மைக்ரோஸ்பெர்மி. எபிகைனி அப்படிங்கிறது ஃபோர்த்து கொடுத்துருக்காங்க, ஓவரி இன்ஃபீரியரு, சீடு வந்து லார்ஜாக இருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொரோனரியே, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சூலகம் மேல் சூழ் வித்திலை சேர்ந்து பூவிதழ் நிறமுடையது. அதே காலிசினியை பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரியர் ஓவரி வந்து கொடுத்துருக்காங்க, கார்பல்ஸ் யுனைடெட், பீரியாந்தர் வந்து கிரீன். இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழ்கான மலர் வரைபடங்களை கூர்ந்து நோக்கி அரிக்கேசி, அதுக்கடுத்து அதோட ஆண் மற்றும் பெண் மலர் பூச்சித்திரங்களை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ அண்டு பி வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ஃப்ளோரல் டயக்ராம்ஸ் வந்து சொல்கிறது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பேலன்ஸாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இது எல்லாமே பார்ப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நோட்ஸ், எக்ஸ்ட்ரா நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் சைடில் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, எழுதி வச்சுங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதும் கரெக்டாக இருக்கா, தெளிவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அல்லது ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னா அல்லது ஸ்லோவாக சொல்கிறேன்னா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறது, என்ன அப்டேட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து கொஷின் வந்து அப்டேட்டடாக கொடுக்கறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்பயுமே நம்ம ஒரு கொஷினை படிக்கிறப்ப கூட இருக்கிற ஆப்ஷனுக்கும் நம்ம சேர்ந்து ஆன்சரை தெரிஞ்சிக்கினா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு கிடைக்கிற டைம் வச்சு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். அதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.